Good morning students. Today we are discussing about flower to fruit formation. How they formed flower and fruit. To understand how a flower develops into fruit, let us perform an experiment on pumpkin plant. இந்த ஃப்ளவர்ல இருந்து எப்படி வந்து ஃப்ரூட் ஃபார்மேஷன், பூவுல இருந்து கனிகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் எதுல பண்றோம்? பம்கின் பிளான்ட், பம்கின்கிற பூசணி செடியில நம்ம பண்றோம். We know from our earlier explorations that flowers of pumpkin are unisexual. நம்ம earlier exploration first identify முதல்ல கண்டுபிடிச்சிருக்க என்னது? அந்த pumpkin flowers are unisexual. Uni means single. Sexual means sexual characters. ஒன்னு male flowers இருக்கணும் அல்லது female flowers இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றோம்? Unisexual சொல்றோம். That is, some of the flowers are male while many are female flowers. அதனால என்னது? ஒரு சில இது மேல் பூக்களாகவும் இருக்கலாம், மற்றவை ஃபீமேல் அல்லது ஃபீமேல் flowers அல்லது பெண் பூக்களாகவும் இருக்கலாம். யூனிசெக்சுவல்னா ஒரு தாவரத்துல ஒரே வகையான பூக்கள் மட்டும்தான் இருக்கும். We can easily identify the male and female flower buds of pumpkin. Buds means earlier stage of flower. பூவினுடைய முந்தைய நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம்? பட்ஸ் அப்படின்னு, பட்ஸ் அல்லது தமிழ்ல மொட்டுக்கள்னு சொல்றோம். இதுல பார்த்தோன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த மொட்டா இருக்கும்போது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். எது வந்து ஆண் பூ, எது வந்து மேல் ஃபிளவர், எது ஃபீமேல் ஃபிளவர், விச் ஒன் இஸ் மேல், விச் ஒன் இஸ் ஃபீமேல்னு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஈவன் பிஃபோர் த ப்ளூம், அது ப்ளூம்னா பூப்பதற்கு முன்னாடியே அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்ஸ் ஃபிளவர் பட்ஸ் அப்பியர், இமிடியட்லி ஐடென்டிஃபை 10 ஃபீமேல் ஃபிளவர் பட்ஸ், தென் ஃபீமேல் ஃபிளவர் பட்ஸ். என்ன பண்ணலாம்? ஃபிளவர் பட்ஸ் அந்த பூவில இருந்து மொட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபிளவர் எது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றோம். Tie a plastic bag around each bud so that no outside material can enter. These female flowers are fully covered plastic polythene bag. அந்த பெண் பூவை சுற்றிலும் என்ன பண்றோம்? பிளாஸ்டிக் பாலித்தீன் பேக்கை ஃபுல்லா கவர் பண்ணிடுறோம். வெளியில அவுட்டர் என்விரான்மெண்ட்ல இருந்து என்ன போகக்கூடாது? எந்த ஒரு மெட்டீரியல்ஸ், டஸ்ட் அல்லது வேற எந்த ஒரு சாயில் பார்ட்டிகளும் அந்த மண்ணு என்ன பண்ணக்கூடாது? அந்த பூவிற்குள்ள போகாம இருக்கிற மாதிரி நம்ம கவர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட், ensure to make small holes with a pin to allow air flow. என்ன பண்றோம்? These bags are fully covered female flower bud. அந்த பெண் பூவை ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கு பாலித்தீன் பேக். அதை என்ன பண்றோம்? ஸ்மால் ஹோல்ஸ், சின்ன ஒரு ஹோல்ஸ் மட்டும் கிரியேட் பண்றோம். அது வழியா என்ன ஆகுது? ஏர் ஃப்ளோ, காற்று அடிக்கும் போது வெயிட் ஃபார் 2 to 3 days டு ப்ளூம். அது என்ன ஆகுது? 2 இருந்து 3 நாட்கள் ஆகுது மற்ற பூக்கள் பூப்பதற்கு. இதுல பார்த்தோன்னா ஃபீமேல் ஃபிளவர்ல என்ன இருக்கும்? இங்க பார்த்தோன்னா ஃப்ரூட் ஃபார்மேஷன் இருக்கும். அதே மேல் ஃபிளவர்ல என்ன இருக்காது? ஒன்லி ஃபிளவர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது வந்து நம்ம மேல் ஃபிளவர்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை வந்து ஃபீமேல் ஃபிளவர்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட், choose 3 to 4 male flowers. Pluck the stamens of these flowers and dust the pollen grains in a sheet of paper and collect it. First என்ன பண்றோம்? Pluck the stamens. Stamens present only in male flowers. அந்த ஸ்டேமன்ங்கிறது எதுல இருக்கும்? இந்த மேல் ஃபிளவர் ஆண் பூவுல மட்டும் தான் இருக்கும். அதுலதான் என்ன இருக்கு? போலன் கிரைன்ஸ் இருக்கும். ஸ்டேமன்ஸோட அப்பர் ரீஜியன் மேல் பகுதியில பார்த்தோன்னா போலன் கிரைன்ஸ் இருக்கும். அந்த போலன் கிரைன்ஸ் எல்லாம் என்ன பண்றோம்? கலெக்ட் பண்றோம். ஷீட் ஆஃப் பேப்பர் அண்ட் கலெக்ட் இட். ஒரு பேப்பர்ல கலெக்ட் பண்றோம். Open 5
out of 10 bags containing female flowers. அந்த pollen grains என்ன பண்றோம் 10 bags of ஏற்கனவே கவர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் flowers பெண் பூவின் மேல அந்த பேக்குக்குள்ள அந்த pollen grains நம்ம போடுறோம். Brush the collected pollen grains on the stigma with a soft paint brush. என்ன பண்றோம் அந்த ஃபீமேல் ஃபிளவர்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மா ரீஜியன்னா எங்க இருக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த பார்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் ஸ்டிக்மா ரீஜியன் சொல்றோம். அந்த போலன் கிரைன்ஸ் இருக்குன்னா அதோட நுனிப்பகுதி தான் ஸ்டிக்மாவுல இருந்து என்ன இருக்கும் ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம ஸ்டைல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் கீழே வந்து என்ன ஆகும் ஓவியூல். இங்கதான் வந்து ஓவியூல் ஓவரியா ஃபார்ம் ஆகும். ஓவரி தென் கன்வெர்டட் தென் சேஞ்ச்டு ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் ஃபார்மேஷன் இங்கதான் நடக்கும். இங்க இருக்கக்கூடியது என்ன சொல்றோம் நம்ம ஸ்டிக்மான்னு சொல்றோம். அந்த ஸ்டிக்மாவில் என்ன பண்றோம் பெயிண்ட் பிரஷ் யூஸ் பண்ணி அந்த ஸ்மால் பவுடர் லைக் போலன் கிரைன்ஸ் நம்ம அந்த பிரஷ்ல எடுத்து இங்க இன்சர்ட் பண்றோம் ஸ்டிக்மாவில். தென் ரீச் த ஓவியூல். அது என்ன பண்ணுது இங்க ஓவியூல் வரைக்கும் போகுது. டேக் கேர் not to damage the stigma. அந்த ஸ்டிக்மாவை டேமேஜ் பண்ணாம என்ன பண்றோம் pollen grains நம்ம அதுல போடுறோம். After few days we can see that flower in all bags that were not opened at all would wilt without forming a fruit. அது என்ன ஆகுது அது எல்லாமே ஃப்ரூட் ஃபார்மேஷன் இல்லாம வில்டிங் கண்டிஷன் என்ன சொல்றோம் வாடி போகக்கூடியதை நம்ம வில்ட்னு சொல்றோம். எல்லா பேக்குமே நம்ம ஒரு 5 பாலித்தீன் பேக்ஸுக்குள்ள அந்த போலன் கிரைன்ஸ் இன்சர்ட் பண்ணியதுன்னா எல்லா பிளான்ட்ஸும் என்ன ஆயிடுச்சு வில்டிங் கண்டிஷன்ல இருக்குது. வித்தவுட் ஃபார்மிங் ஏ ஃப்ரூட். திஸ் ஃபிளவர்ஸ் ஆர் நாட் ஃபார்மிங் ஃப்ரூட். இது என்ன பண்றது இல்ல ஒரு கனியை உருவாக்குவது இல்ல. while most of the flowers to which pollens have been applied for fruits. இப்போ என்ன பண்றோம் most of the flowers ஒரு சில ஃபிளவர்ஸ்ல இருக்கக்கூடிய pollen grains மற்ற பூக்களின் மேல டைரக்டா அப்ளை பண்றோம். The process by which pollen grains reach the stigma is called as pollination. இதை என்ன சொல்றோம் pollination சொல்றோம். pollen grains reach the stigma. pollen grainsங்கிறது மேல் ஃபிளவர்ல இருக்கு. ஃபீமேல் ஃபிளவர்ல இருக்கிறது என்னது ஸ்டிக்மா. அது வந்து மேல்ல இருந்து ஃபீமேலுக்கு ரீச் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம பாலினேஷன் சொல்றோம். The flower that receives pollen grain is called pollinated flower. flower வந்து என்ன பண்ணுது ரிசீவ் பண்ணுது pollen grains பெற்றுக்கொண்டு அதை நம்ம என்ன சொல்றோம் pollinated flower னு சொல்றோம். while the one that did not receive pollen grains is called unpollinated flower. pollen grains reach ஆன pollinated flower. pollen grains not reached stigma is called unpollinated flowers னு நம்ம சொல்றோம். Next, pollination. In the above experiment, we transferred the pollen grains from male flower to the female flower. Male flowerல இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அந்த ஸ்டேமன்ல தான் என்ன இருக்கு pollen grains இருக்கு. அடுத்தது இது எங்க ரீச் ஆகுது ஃபீமேல் ஃபிளவர்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை ரீச் ஆகுது. அப்படி நம்ம ஆர்டிபிஷியலா ரீச் பண்ணக்கூடியதை என்னன்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிபிஷியல் பாலினேஷன். நேச்சுரா ஒரு ஃபிளவர்ல இருக்கக்கூடிய pollen grains அனதர் ஃபிளவர்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை ரீச் பண்ணா அத பாலினேஷன் ஆர் செல்ஃப் பாலினேஷன் சொல்றோம். ஆர்டிபிஷியலா பண்ணணும்னா அதை என்ன பண்ணிருக்கோம் கிராஸ் பாலினேஷன். நம்ம அந்த பம்கின் பிளான்ட்ல பார்த்தோம் மேல் ஃபிளவர்ல இருக்கக்கூடிய அந்த pollen grains எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஃபீமேல் ஃபிளவர்ஸ்னுடைய ஸ்டிக்மாவுல பெயிண்ட் பிரஷ் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்றோம். அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆர்டிபிஷியல் பாலினேஷன். செயற்கையான முறையில நம்ம மகரந்த சேர்க்கை செய்யறோம். However, in nature there are many ways in which pollen grains reach the stigma of the flower and is called as natural pollination. நேச்சுரவே என்ன பண்ணுது many agents are pollinators. Many agents means air, wind, water and insects,
flies இது எல்லாமே என்ன பண்ணுது pollinating agent. some flowersல ஒரு flowerல இருந்து இன்னொரு flowerக்கு போகும்போது அதனோட wingsலயோ அல்லது lower portion of the bodyலயோ அந்த stamens or pollen grains எல்லாமே என்ன ஆயிருது adhere ஆயிருது ஒட்டிக்கொண்டு இன்னொரு flowerல போய் உட்காரும்போது என்ன ஆகுது அதோட ஸ்டிக்மாவில விழுந்துருது. ஸ்டிக்மாவில இருந்து அது என்ன ஆகுது ரீச் ஆகி fertilization. after fertilization fruit formation occur. அந்த இனப்பெருக்கத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அதுல இருந்து புதிய கனிகள் உருவாகுது. இந்த டயகிராம்ல ஃபர்ஸ்ட் டயகிராம்ல என்ன இருக்கு இதுல பார்த்தோம்னா இத வந்து என்ன சொல்றோம் ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடியதுதான் ஓவரின்னு நம்ம சொல்றோம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒயிட் கலர் பார்ட்ட தான் ஓவியூல்னு சொல்றோம். இந்த மேல இருக்கக்கூடிய டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் என்னன்னு சொல்லியிருக்கோம் ஸ்டைல். The upper portion of the style is called stigma. The stigma contain long feathery hairs. ஒரு hair like appearance இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்லியிருக்கோம் ஸ்டிக்மான்னு சொல்லியிருக்கோம். இது வந்து என்னது bisexual flowers. இதுல என்ன இருக்கு மேல் ஃபீமேல் ரெண்டும் இருக்கிறதுனால bisexual flowers சொல்றோம். இத வந்து என்னது ஸ்டேமன். ஸ்டேமன்ங்கிறது ஒரு கம்பி போன்ற அமைப்பதான் ஸ்டேமன் சொல்றோம். இதுக்கு மேல இருக்கக்கூடியது வந்து என்ன சொல்றோம் ஆந்தர். This anther contain many thousands of pollen grains. இந்த anther குள்ளதான் என்ன இருக்கு pollen grains இருக்கு. This pollen grains reach the stigma. இந்த pollen grain என்ன பண்ணுது இந்த ஸ்டிக்மாவை ரீச் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாலினேஷன் சொல்றோம். இப்ப பார்த்தோம்னா இந்த பட்டர்ஃபிளை என்ன பண்ணுது இந்த ஃபிளவர்ல இருக்கக்கூடிய இந்த pollen grains எடுத்துட்டு போய் நெக்ஸ்ட் இந்த ஃபிளவர்ல உட்காரும் போது என்ன ஆகுது இந்த pollen grains இந்த ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுது. இங்க இருக்கக்கூடிய இந்த pollen grain என்ன ஆகுது இதோட விங்ஸ்ல ஒட்டிக்குது. திரும்ப எகைன் எங்க போகுது இங்க வரும்போது கரெக்டா இந்த ஸ்டிக்மாவை ரீச் ஆகும்போது இது உள்ள என்டர் ஆகி ஓவியூலுக்கு வந்து என்ன ஆகும் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். In some plants like grasses, pollen grains are light. Light stamens set pollen grains and are carried by wind to the other flower. Some plants la pathana pollen grains pathana eppadi irukku light weight easily fly the air. என்னவோ எளிதாக காற்றுல பறக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும். Insect birds are also other agents of pollination. Insects birds வந்து என்ன சொல்றோம் other agents of pollination சொல்றோம். Bees, butterflies and a variety of birds hover around flowers. hoverங்கிற birds அதே மாதிரி butterflies வண்டுகள் தேனீக்கள் எல்லாமே என்ன பண்ணுது இந்த பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுனால இதை வந்து என்ன சொல்றோம் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்றோம். The help to carry pollen from one flower to another. இது என்ன பண்ணுது help to carry இந்த pollen grains ஒரு ஃபிளவர்ல இருந்து இன்னொரு ஃபிளவருக்கு கொண்டுட்டு போக ஹெல்ப் பண்றதுனால இது என்ன சொல்லியிருக்காங்க pollen grains stick to the legs. அதோட கால்கள்ல ஒட்டிக்குது. wings ரெக்கைகள் or abdomen அடி வயிற்று பகுதியில when they move from one flower to another. These bees are move from one flower to another. அது என்ன பண்ணுது ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுக்கு பறந்து போய் உட்காரும் போது அங்க என்ன ஆகுது இந்த பாலினேஷன் நடக்குது. this is called as cross pollination. பாலினேஷன்ல டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு செல்ஃப் பாலினேஷன் இன்னொன்னு கிராஸ் பாலினேஷன். when you shake stamens pollen grains fall out. என்ன பண்றோம் ஸ்டாமனை பிடிச்சு ஷேக் பண்ணும்போது அத ஆட்டும் போது என்ன ஆகும் அதுல இருக்கக்கூடிய pollen grains எல்லாமே கீழே விழுகும். thus when a wind shake the flower or when a butterfly agitate the flower pollen grains would fail onto the stigma of same flower. இப்ப என்ன ஆகுது அதே மாதிரி நேச்சுரா நடக்கக்கூடிய ப்ராசஸ்ல wind ஸ்பீடுனாலயோ அது மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும் pollen grains reach the air. காற்றின் மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. Some plants that have both male and female parts within a single flower.
ஒரே ஃபிளார்ல மேல் ஃபீமேல் பார்ட்ஸ் ரெண்டும் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லியிருக்கோம், பைசெக்சுவல்னு சொல்றோம். பாலினேட்டட் பை திஸ் மீன்ஸ் இஸ் கால்ட் செல்ஃப் பாலினேஷன். ஒரே ஒரு பூவுல மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன சொல்றோம், பைசெக்சுவல் ஃபிளார்ஸ். அப்படி இருக்கக்கூடிய பூவுல என்ன ஆகும், போலன் கிரைன்ஸ், ஒரு பூவுல இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் அதே பூவுல இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுச்சுன்னா அதை நம்ம செல்ஃப் பாலினேஷன் சொல்றோம். ஒரு பூவுல இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் வேறொரு பூவுல இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை ரீச் பண்றத நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிராஸ் பாலினேஷன் சொல்றோம். Next, beans, babaceae, tomato, solanaceae are commonly self-pollination நடக்கக்கூடிய two families பார்த்தனா babaceae and solanaceae. Even though, for example, tomato self-pollinate, they need the help of the insects to create vibration within the flowers that will effectively loosen the pollen. என்ன பண்ணுது, எக்ஸாம்பிளா நம்ம சொல்லக்கூடிய டொமேட்டோ, தக்காளி செல்ஃப் பாலினேஷன் பண்ணக்கூடியது. இன்செக்ட்ஸ் தான் என்ன பண்ணுது, இதுல செல்ஃப் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ். Paddy is mostly self-pollinating using just gentle wind as the pollinating agent. அதே மாதிரி பேடியில பார்த்தோம்னா காற்று தான் என்ன பண்ணுது, பாலினேட்டிங் ஏஜெண்டா இருக்கு. The agent that are helping in pollination are called pollinators. அந்த பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏஜென்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்கோம், பாலினேட்டர்ஸ்னு சொல்றோம்.